ஈரான் இதை மட்டும் சொல்லுங்களே, அவங்கள விட்டுடுறோம். வில் நெவர் ஹாவ் அ நியூக்ளியர் வெப்பன். ஒரு நாளும் அணு ஆயுதம் தயாரிக்க மாட்டோம். இதை மட்டும் சொல்லுங்க, என்னோட ஷிப்ஸ் எல்லாம் திரும்பி வந்துடும். ஆப்ரஹாம் லிங்கன் ரொம்ப நாளா நின்றுட்டு இருக்காரு கடல்ல. ஸோ என்ன சொல்ல போறீங்க அப்படின்னு ட்ரம்ப் வந்துட்டு இன்றைக்கு நடந்த ஸ்டேட் ஆஃப் த யூனியன் அங்கே பேசுகிறப்ப இன்றைக்கி ட்ரம்ப் மென்ஷன் பண்ணியிருந்தாரு. ஸோ அதோட சேர்த்தி சொல்கிறாரு தலைவர், ஈரான் உலகத்திலேயே பயங்கரவாத நடவடிக்கைகளுக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய நாடு. ஸோ அவங்க கிட்ட நியூக்ளியர் வெப்பன் இருக்கிறது இந்த உலகத்துக்கே ஆபத்து. அவங்க யூரோப்பை தாக்குறதுக்காகவும் வெப்பன்ஸ் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அமெரிக்காவை தாக்குறதுக்கும் வெப்பன்ஸ் ரெடி பண்ண போகிறாங்க. அமெரிக்கா அவங்களுக்கு 2 வாய்ப்பு கொடுக்கும். பீஸ் டிப்ளமசி, அமைதி ராஜதந்திர பேச்சுவார்த்தை. செகண்ட், வார், யுத்தம். எங்க கூட பேசி அமைதியா போறது தான் ஈரானுக்கு ரொம்பவே நல்லம் அப்படிங்கிற விஷயத்த ட்ரம்ப் பதிவு செஞ்சிருந்தாரு. இன்றைக்கு ட்ரம்ப் பேசின விஷயங்கள் எல்லாமே காய்ஸ், அது ட்ரம்ப்புக்கும் புதுசு இல்லை. அவர் எத்தனையோ வாட்டி இதே தான் சொல்லியிருக்கிறாரு. சின்ஸ் 1979 இருந்து யுஎஸ்க்கு இது வரைக்கும் வந்த அத்தனை பிரசிடென்ட்டும் இதை சொல்லியிருக்கிறாங்க. ஃபாரின் பாலிசியை யாரெல்லாம் இருந்திருக்காங்களோ, எல்லாம் டிப்ளமேட்டா இருந்திருக்காங்களோ, அவங்க அத்தனை பேரும் சொன்ன விஷயத்த ட்ரம்ப் இன்றைக்கு கொஞ்சம் வேற மாதிரி சொன்னாரு அப்படிங்கிறது தான் யதார்த்தம். ஸோ ஈரான் இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னாங்க. வளமே அவ்வாறு தான், எந்த சேஞ்சஸுமே இல்லை. இந்த அமெரிக்கன்ஸுக்கு பொய் சொல்றத விட்டா வேற எதுவுமே தெரியாது. நாங்க அணு ஆயுதம் தயாரிக்கல, ஆனா அணு சக்தி உற்பத்தி செய்யறத நாங்க நிறுத்த மாட்டோம். அது எங்களோட உரிமை, அதை நாங்க தயாரிப்போம். இதுவும் ஈரானோட ரிப்ளையுமே காய்ஸ் புதுசு இல்லை. இது இவங்களும் அடிச்ச பேரே அடிக்கிறாங்க, அவங்களும் அடிச்ச பேரே அடிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்து பொதுமக்கள் குழம்பி போறாங்க. ஆனா ஈரான் ஒரு விஷயத்த ரொம்ப ஷார்ப்பாகவும் ரொம்ப கிளியராகவும் சொல்லுது. என்னண்டா, எங்களை ப்ரெஷர் பண்ணி எங்களுக்கு அழுத்தம் கொடுத்து எங்ககிட்ட எதையுமே சாதிக்க முடியாது. எங்களோட பேச்சுவார்த்தைக்கு 2 சைடுக்கும் சாதகமான ஒரு பேச்சுவார்த்தைங்கன்னு சொன்னா நாங்க என்றைக்குமே தயார், அதுக்கு நாங்க முன்னிலையில நிற்போம் அப்படிங்கிற விஷயத்த ஈரான் சொல்லி இருக்குது. கைஸ், ஹானஸ்டா ஒரு விஷயத்த சொல்லட்டுமா, ட்ரம்ப் கிட்டத்தட்ட ஒரு 2 hours மட்டும் பேசியிருந்தாரு. ஈரான் சைட்ல இருந்தும் ரிப்ளை கொடுத்திருந்தார். ஸோ இந்த விஷயங்கள்லாம் நான் ஃபுல்லாக பார்த்தேன், அந்த ஸ்பீச்சையும் நான் பார்த்தேன். ஸோ என்ன விளங்குது அப்படின்னு சொன்னா காய்ஸ், இவங்க 2 பேருமே வாரை என்கரேஜ் பண்ணல. ஸோ யூஎஸ்க்கு பவர் பிரச்சனை இருக்குது, டாமினன்ஸ் பிரச்சனை இருக்குது. ஸோ வார்ஷிப் எல்லாம் கொண்டு போயிட்டு ஈரானோட போர்டரில் நிப்பாட்டிக்கிட்டு இருக்காங்க, வச்சு மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் 2 சைட்லையுமே பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு தான் இருக்குது. இது மீடியாஸ் கொஞ்சம் வேற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் ரியாலிட்டி. ஆனால் காய்ஸ், இந்த வார் அப்படிங்கிற விஷயம், இந்த பேச்சுவார்த்தை ஜெனிவால இன்னொரு பேச்சுவார்த்தை நடக்க போகுது. ஸோ இது எதுவுமே சாத்தியம் இல்லை அப்படின்னு சொன்னா இந்த வார் வேற மாதிரியா போகும் காய்ஸ். ஈரான் என்றைக்குமே தலை வணங்கி போகாது அப்படிங்கிற விஷயம் அமெரிக்காவுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அமெரிக்கன்ஸோட வார்ஷிப்ஸ் எல்லாமே வித்ட்ராவல் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்ன அமெரிக்காவுக்கு இது மிகப்பெரிய ஒரு சங்கடமான நிலைமைக்கு அவங்க தள்ளப்படுவாங்க. ஏன்னா ஈரான் எப்படி யுஎஸ் கூட நெகோஷியேட் பண்ணுது அப்படிங்கிற விஷயத்த மொத்த உலகமுமே பார்த்து கொண்டே இருக்குது காய்ஸ். ஸ்பெஷலாக சொல்ல போனால் பிரேசிலும் கூட. ஸோ ஈரான் கூட போகிறதுக்கு யாருமே தயாரில்லை காய்ஸ். ஆனால் ஈரானை ஃபாலோ பண்ணுறதுக்கு, ஈரான் போகிற ரூட் எப்படி போகிறாங்க அப்படிங்கிற விஷயத்த ஃபாலோ பண்ணுறதுக்கு ரொம்ப கண்ட்ரிஸ் ஆர்வமாக இருக்குது, ஸ்பெஷலாக அவங்களோட எக்கானமிக் பாலிசி. ஸோ அதனால பார்த்தீங்கன்னு சொன்னால் அமெரிக்காவுக்கு ஈரானுக்கு ஏதாச்சும் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிலைமையில் இருக்குது. ஸோ இது டிரெக்டாக கூட நடக்கலாம், இல்லை இஸ்ரேலை வச்சு கூட பண்ணலாம். ஸோ இதில் ஒரு ப்ரெஷர் இருக்குது. அமெரிக்கன்ஸ் இதை புஷ் பண்ணுறாங்களா, இல்லை இஸ்ரேலிஸ் இதை புஷ் பண்ணுறாங்களா அப்படி இந்த கொஸ்டின் ரொம்ப பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின். ஈவன் எக்ஸ்பர்ட்ஸும் கன்ஃபியூஸாக இருக்காங்க. யூஎஸ்ஏக்காகத்தான் இஸ்ரேல், இஸ்ரேலுக்காக யூஎஸ்ஏ இல்லை. இந்த ரிலேஷன்ஷிப்பை ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கொள்ளணும், அப்போ தான் இது விளங்கும். ஸோ ஃபைனலாக என்ன அப்படின்னு சொன்னால் கைஸ், யூஎஸ்ஏ சொல்லுது, ஈரான் எங்கள்கிட்ட 2 ஆப்ஷன் தான் இருக்குது உங்களுக்கு. பீஸ் டிப்ளமசி, அமைதி ராஜதந்திர பேச்சுவார்த்தை. செகண்ட், வார், யுத்தம். இது 2ல் ஒன்றை சூஸ் பண்ணுங்க. ஈரான் சொல்லுது, நாங்களும் அமைதியை தான் விரும்புகிறோம், நீங்கள் எங்களுக்குரிய மரியாதையும் ரெஸ்பெக்டையும் தந்து பேச்சுவார்த்தைக்கு வர்றதாக இருந்தால் வாங்க, நாங்கள் யார் கூட வேணாலும் பேசுவோம். ரியாலிட்டி என்னன்னா 2 சைடுமே வாரை என்கரேஜ் பண்ணல, பேச்சுவார்த்தை இன்னமுமே நடந்து கொண்டு இருக்குது. இன்கேஸ் ஒரு வேளை வார் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொன்ன கைஸ், நாங்கள் எல்லாம் எதிர்பார்க்கறத விட இது பல மடங்கு வேற மாதிரியாக இருக்கும். அப்படி ஒரு விஷயம் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி எல்லாருமே ப்ரே பண்ணுங்க. ஸ்பெஷலாக ஈரான் சைடில் நியாயம் இருக்குது காய்ஸ், அவங்க கூட நிற்கிறது தான் நியாயம். ஸோ இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.